பாடுவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரே,
துதிக்கு பாத்திரரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. ஓ நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ, அந்த ரட்சிப்பு பெரியதா இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துவோம். அவருடைய வழிகள் அதிசயம். உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவர் மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உயர்த்தி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. கடலா
காலத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நாம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனென்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. அவரை சொல்லுமா? என்றுரை செய்தேனென்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். அப்படியே உரைத்திருக்கிறாரே அவரை ஆராதிப்போம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் சபையாக ஆராதனை. என்றுரை செய்தவர் அவர். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் சொல்கிறார், ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கரங்களை உயர்த்தி என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. 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 Hallelujah, hallelujah.
மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானபூமி ஒழிந்து போனார். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில இயேசுவை முழு மனதோடு ஆவியோடு ஆராதிப்போமா? இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா. சபையாக கரங்களை உயர்த்தி இயேசுவை ஆராதிப்போம். அல்லேலூயா. From the Psalm 56. இன்றைக்கு நாம் வாசித்தோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம். Let us read the verses 8, என் அலைச்சல்களை 8, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். It's a blessed psalm that was sung by David. தாவீதால் பாடப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சங்கீதமா இந்த சங்கீதம் இருக்கிறது. When you read this psalm, இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது you can see that David's fear or tears. தாவீதுடைய பயத்தையும் அவனுடைய கண்ணீரையும் நீங்கள் பார்க்கலாம். When we look at the background of this psalm, we can see that from the book of Samuel. நீங்கள் இந்த சங்கீதத்தின் பின்னணியை சாமுவேல் புஸ்தகத்திலே நீங்கள் காண முடியும். First Samuel chapter 21, 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் verse 10 to 15, we can see the background of this psalm. 10 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தின் பின்னணியை நாம் அங்கே பார்க்க முடியும். In between the message, I request you to do not take mobile in your hands. பிரசங்கம் செய்கிற வேளையிலே தயவு செய்து உங்களுடைய செல்போன்களை மொபைல் போன்களை எடுக்க வேண்டாம் என்று நான் அறிவுறுத்துகிறேன். Many Sundays I watched some of you in the worship or prayer or others sometimes using the mobile and doing something. நான் அநேக நேரங்களில் கவனித்திருக்கிறேன். ஆராதனை நேரத்திலோ ஜெப நேரத்திலோ அல்லது பிரசங்க வேளையிலோ நீங்கள் உங்கள் மொபைல் போனை எடுத்து நீங்கள் பயன்படுத்துவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். So do not take your mobile in your hand while on the service going on. எனவே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது தயவு செய்து உங்கள் செல்போன்களை நீங்கள் வெளியே எடுத்து பயன்படுத்த வேண்டாம். And those who having Bible in your home, please bring a Bible. When you come to the church, come with the Bible, you come to the church. யாரெல்லாம் வீட்டிலே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்களோ தயவு செய்து பைபிளோடு கடந்து வாருங்கள். When you carry the Bible today, நீங்கள் இன்றைக்கு வேதாகமத்தை சுமந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் this Bible will carry you tomorrow. நாளைக்கு இந்த வேதாகமே உங்களை சுமக்க ஆரம்பிக்கும். Bible will carry you tomorrow. நாளைக்கு இந்த வேதாகமம் உங்களை சுமக்கும். That means the blessings in the Bible will carry you tomorrow. அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த வேதாகமத்தை சுமப்பதின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் நாளைக்கு உங்களுக்கு வரும். So do not hesitate to bring Bible in the church. எனவே ஒருபோதும் சபைக்கு வேதாகமத்தை கொண்டு வருவதை குறித்து புறக்கணிக்க வேண்டாம். When the message go, you can open, even children, Jasmine, where is your Bible? எல்லா நேரத்திலும் செய்தியின் வேளையில நாம் வேதாகமத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும். Go and bring your Bible. You have to be here with the Bible. Every children must be here in the church with the Bible. எல்லா சிறு பிள்ளைகளும் கண்டிப்பாக கட்டாயமாக வேதாகமத்தோடு பைபிளோடு அமர்ந்திருக்க வேண்டும். It should be a practice in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயிற்சியாக அது இருக்க வேண்டும். I practiced by carrying the Bible in my childhood. நான் என்னுடைய சிறு பிராயத்தில் முதல் வேதாகமத்தை சுமக்க ஆரம்பித்தேன். I didn't hesitate to carry the Bible. நான் இந்த வேதாகமத்தை எடுப்பதற்கு ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. So the Bible carrying me today. எனவே இந்த வேதாகமம் என்னை சுமந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So be a practice in our life. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். And in this Psalm 56 we can see the sorrows or cry of David. இங்க நாம் சங்கீதம் 56ஆம் சங்கீதத்தில் தாவீதினுடைய சோகங்களும் அவனுடைய கதறுதலையும் நாம் பார்க்கலாம். Actually what happened with David there? அங்கு தாவீதுக்கு என்ன சம்பவித்தது? David acts like an insane there.
தாவீது ஏதோ ஒரு பைத்தியக்காரனை போல அவன் நடந்து கொண்டிருக்கிறான். He was acting like an insane. ஒரு பைத்தியக்காரனை போல. You see, imagine a person, a attitude of a madness, a madman. ஒரு பைத்தியக்காரன் அவனோட ஒரு மனநிலையை கொண்டு அவன் இருக்கிறான். Actually the reason was he came to know that Saul is planned to kill David. அவனுக்கு நன்றாக தெரிந்தது சவுல் அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணி இருக்கிறான் என்று. So because of that a fear came inside David. அதனாலே ஒரு பயமானது தாவீதுக்குள்ளே கடந்து வந்தது. So a helpless David now a helpless, he is just run away from the Saul's palace or that land. சவுலுடைய நிலத்திலோ அல்லது அந்த மாளிகையை விட்டு இந்த பயத்து நிமித்தமாக தாவீது ஓடி போனான். Now he is in Philistines country or the place Gath. அந்த காத் என்கிற பெலிஸ்தருடைய அந்த பட்டணத்திலே தாவீது தற்போது இருக்கிறான். So David entered into Gath. தாவீது இப்போது காத்துக்குள்ளே அவன் பிரவேசித்திருக்கிறான். And what happened there? அங்கு என்ன நடந்தது? Now by seeing David, இதை பார்த்தபோது people were saying each another, ஒவ்வொரு ஜனங்கள் ஒருவர் சொல்லிக் கொள்வதாவது, was this the same person that he killed many people? அநேகரை கொன்றவன் இவன்தானோ? Hallelujah. Hallelujah. The people were murmuring, Saul has slain thousands and David 10,000s. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொன்னவர்கள். So after hearing this, இதை கேட்டவுடனே David got fear. தாவீதுக்கு ஒரு பயம் வந்தது. In another side, it is a reward or blessing for David that people are bringing a kind of token of love or something, that praising David that he killed 10,000s of people. 10000 ஜனங்களை கொன்றதுக்காக ஜனங்கள் இவனை துதித்து இவனை புகழ்ந்து இவனுக்கு கனப்படுத்தி இவனுக்கு அன்பு செலுத்துவது தாவீதுக்கு ஒருவேளை அவனுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்தாலும், but David got fear because he knew that if people singing this way, the whole country will come to know that David is in Gath. ஜனங்கள் இப்படி பாடினாக என்று சொன்னால் மொத்த அந்த தேசத்துக்கே தெரிந்துவிடும் தாவீது காத் பட்டணத்திலே தான் இருக்கிறான் என்று. So the news will approach to Saul and he would come to the land of Gath. எனவே செய்தியானது சவுல் காதுக்கு கேட்டபொழுது அவன் விரைவாக காத் பட்டணத்துக்கு வந்து விடுவான் என்று தாவீது நினைத்தான். Just look at David. தாவீதை யோசித்து பாருங்கள். He was acting like a madman. ஒரு பைத்தியக்காரனை போல அவன் அங்கு செய்து கொண்டிருக்கிறான். Did you have any kind of situation or any kind of that type of to character to face in your life? அந்த மாதிரியான ஒரு சுபாவத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? Here David was facing that. இங்கு தாவீது அப்படிப்பட்டதான ஒரு சுபாவத்தோடு அவன் அதை சந்தித்திருக்கிறான். What was David that time? What was David before the selection? அந்த தெரிந்தெடுத்ததற்கு முன்பாக அவனை தேர்வு செய்வதற்கு முன்பாக தாவீது எப்படி இருந்தான்? In 1 Samuel, when we come there in the chapter of 16, 1 சாமுவேல் எழுதின நிருபம் 16 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 16 அதிகாரத்துக்கு நாம் கடந்து வந்தோம் என்றால், where we can see that about him. அவனை குறித்து நாம் இங்க பார்க்க முடியும். 1 Samuel 16 verse 10 to 13, when we read there, 1 சாமுவேலின் புத்தகம் 16 அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கும் பொழுது, commonly we are saying that he was rejected by his parents. அவனுடைய பெற்றோர்களாலே அவன் தள்ளி வைக்கப்பட்டான் என்று நாம் பொதுவாக கேட்பது உண்டு. When the first king of Israel, Saul, முதல் ராஜாவாக இஸ்ரவேல் ராஜாவாக சவுல் இருந்தான். when he was rejected, அவன் தள்ளப்பட்ட போது God chose David as second king of Israel. இஸ்ரவேலுடைய இரண்டாவது ராஜாவாக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். So what happened here? இங்க என்ன நடந்தது? God sent the prophet Samuel to appoint David as a king. தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பினார். So the prophet Samuel reached Jesse's house. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டிற்கு கடந்து வந்தார். And there when he was standing, அங்கே அவர் நின்று கொண்டிருந்தான். and he asked Jesse to bring your child so that I wish to anoint him.
அவனை கொண்டு வாருங்கள், நான் அவன் மேல் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் என்று சொன்னான். But Jesse did 7 sons to come one after another in before Samuel. சாமுவேலுக்கு முன்பாக ஈசாய் தன்னுடைய 7 குமாரர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவன் வந்து நிறுத்தினான். But Jesse didn't notice at David the youngest one. ஆனால் கடைசியாக பிறந்த தாவீதை ஈசாய் ஒருபோதும் கவனிக்கவில்லை. He thought that அவன் இப்படியாக நினைத்தான், he is a shepherd. அவன் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறான். He is not in the army, he is in the forest. அவன் ராணுவத்தில் இல்லை, மாறாக அவன் காட்டிலே இருக்கிறான். He is just taking sheep in the wilderness. அவன் அங்க வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொள்கிறவனாக இருக்கிறான். What is the use of him here? இங்கே அவனுக்கு என்ன பயனும் பிரயோஜனம் உள்ளது? So father himself denied David to come there. தகப்பன் தாமே தாவீது இங்கு வருவதற்கு மறுத்தார். And it was the planning of the father of David. அது அவனுடைய தாவீதுனுடைய தகப்பனின் திட்டமாக இருந்தது. So he rejected David. அதனாலே அவன் தாவீதை நிராகரித்தான். But it was not God's plan. ஆனால் அது கர்த்தருடைய திட்டம் அல்ல. So Samuel said, no, not these 7 people. சாமுவேல் தீர்க்கதரிசி இப்படியாக சொன்னார், இல்லை இந்த 7 நபர்களும் இல்லை என்று சொன்னார். If you have any more, you just bring him here. உனக்கு வேறு ஏதாவது குமாரர்கள் இருப்பார்களானால் நீ அவர்களை கொண்டு வா என்று சொன்னார். So finally David brought there. கடைசியாக தாவீது அவர்களை எடுத்துக்கொள்ள வரப்பட்டான். He's an interestingly phrase there in verse 12 it's written about David. 12வது வசனம் மிகவும் அருமையாக எழுதப்பட்டுள்ளது. Now he was ruddy with beautiful eyes and a handsome appearance. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். So it was the physical appearance for David. அது அவனுடைய அவனுடைய சரீர அழகாக காணப்பட்டது. A calm and quiet, looking very handsome, but he is taking caring the sheep there. அவன் மிகவும் அமைதியாக காணப்படுகிறான், மிகவும் அழகாக நல்ல ரூபமாக காணப்படுகிறான். ஆனாலும் அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொள்ளுகிறான். So he didn't have muscles to fight with anything. He is simple a young boy. அவன் ஒரு வாலிபனாக ஒரு சண்டையிடுவதற்கு கூட நல்ல ஒரு பலசாலி இல்லாத ஒரு நபராக இருந்தான். But anointment came on that young boy. ஆனால் அந்த வாலிப பையன் மீது, அந்த பிள்ளை மீது அபிஷேகமானது கடந்து வந்தது. For what purpose? என்ன காரணத்திற்காக? To become the king of Israel. இஸ்ரவேலுக்கு ராஜாவாகும்படியாக. It was not there in the mind of David that I would become a king in the nation of Israel. தாவீதின் சிந்தையில் ஒருபோதும் இல்லை நான் இப்பொழுது இந்த இஸ்ரவேலுடைய ராஜாவாக இருக்க போகிறேன் என்று. Hallelujah. Hallelujah. His heart was very soft. அவனுடைய இருதயமானது மிகவும் மென்மையான இருதயமாய் இருந்தது. But he became an anointed person. ஆனால் அவன் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட நபராக கடந்து வந்தான். He reached Saul's palace. அவன் சவுலுடைய மாளிகையிலே, அந்த அரண்மனையிலே அவன் போய் சேர்ந்தான். The situation had been changed. அந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறி போனது. Now he ran away from the palace to Gath. அவன் இப்பொழுது அந்த அரண்மனையிலிருந்து காத்துக்கு அவன் சென்று விட்டான். Because the fear was there. அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. He didn't have any experience like that earlier. அது போன்ற கடந்த நாட்களிலே அவனுக்கு எந்தவித அனுபவம் இல்லாமல் இருந்தது. He was simply, அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான். So first time he was facing an issue, a threat, somebody wants to kill him. முதல் முறையாக யாரோ ஒருவர் என்னை கொலை செய்ய நினைக்கிறார்கள் என்கிறதான ஒரு செய்தியை, ஒரு கலக்கத்தை, ஒரு பயத்தை தாவீது எதிர்கொள்கிறான். David completely trusted Saul. தாவீது முழுவதுமாக சவுலை நம்பி இருந்தான். And even he loved Saul. அவன் முழுவதுமாக சவுலை நேசித்தான். But what happened now? Saul opposing David, and David feared, oh, I loved him and he wants to kill me now. ஆனால் இப்பொழுது தாவீது சொல்லுகிறதாவது, நான் மிகவும் நேசித்தேன், ஆனால் அவன் என்னை இப்ப கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிறான் என்று. It was a first experience for David. அது தாவீதுக்கு ஒரு முதல் அனுபவமாக இருந்தது. Sometimes it happens in our life. சில நேரங்களில் இதே போன்ற காரியங்கள் நமக்கும் நடக்கும். Some of the situation we are not able to adjust or cope with the situation. சில நேரங்களில் அந்த சூழ்நிலைகளோடு நம்ம ஒத்து போவது அது கிடையாது. Because this is the first time this types of the problem attacking in our life. ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக நடப்பதினால் மாத்திரமே. When it comes in our life, we just fearing, we don't know what to do. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை கடந்து வரும்போது நாம் பயந்து என்ன செய்வது அறியாது நாம் திகைத்து போகிறோம். Some are just breaking their hearts and just kneeling.
சிலர் இருதயங்களை உடைத்து அவர்கள் முழங்கால் படியிருக்கிறார்கள். Some people were not able to face the situation, so they're just hanging themselves. சில நேரங்களில் அவர்களால் இந்த பிரச்சனையை சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களை தாங்களே தூக்கிட்டுக் கொள்கிறார்கள். Some are just running away from the homes to somewhere else because they are not able to face the situation. இந்த சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாமல் திராணி இல்லாமல் அநேகர் வீடுகளை விட்டு எங்கேயோ சென்று விடுகிறார்கள். Or some were just breaking their mind in the house and fighting and telling so many things, hard fight with the other people in the house. சில நேரங்களில் அவர்கள் தாங்க முடியாமல் தங்களை தானே வெடித்து சிதறி அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு சண்டையிட்டோ அதாவது வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Because their feelings are broken there. ஏனென்றால் அங்கு ஏதோ ஒரு உடைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். Because it's the first time. ஏனென்றால் அதுதான் முதல் முறையாக நடக்கிறது. They don't have a kind of experience in their life. அவர்களுக்கு இது போன்ற ஒரு காரியம் சூழ்நிலை முன்னாக ஏற்பட்ட இது It இல்லை. happened in David, so he was acting like an insane there. அதுவும் கூட தாவீதின் வாழ்க்கையில் நடந்ததனாலே அவன் ஒரு பைத்தியக்காரனை போல அவன் செய்து கொண்டிருக்கிறான். Still he was thinking that, oh Lord, what a pitiful condition in my life that I am an anointed person, but I am now just like a mad person in another country. தாவீது இப்படியாக சொல்கிறான், ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன் இப்படியோ ஒரு பைத்தியக்காரனை போல நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேனே என்று. Maybe David thought that time, ஒருவேளை தாவீது இப்படி யோசித்திருக்கலாம் அந்த நேரத்தில், is this my future? இதுதான் என்னுடைய எதிர்காலமா? Should I spend my whole life as an insane here in Gath? ஒரு பைத்தியக்காரனை போல காத் பட்டணத்திலே என்னுடைய எதிர்காலத்தை நான் செலவழிப்பேனா? I cannot kill Saul. நான் சவுலை கொல்ல மாட்டேனா? And how many years I would spend this way? என்னால் சவுலை கொல்ல முடியாது. எத்தனை நாட்கள் நான் இப்படியே நான் இந்த நேரத்தை செலவழிக்க முடியும்? Sometimes we will also think the same way. சில நேரங்களில் நாமும் கூட இதே மாதிரி தான் யோசிப்போம். How many years I have to spend a kind of loneliness, a kind of alone? எவ்வளவு நாட்கள் தான் நான் தனித்தே செலவிடுவேன்? A kind of loneliness I'm feeling. I don't know how many years I have to spend again and again. நான் अनेक நாட்கள் தனியாக இருந்து விட்டேன். எனக்கு தெரியாது இன்னும் எத்தனை நாட்கள் நான் தனியாகவே இருப்பேன் என்று. Where is my children, or where is my family, or where is my friends? A kind of loneliness. என்னுடைய நண்பர்கள் எங்கே, என்னுடைய உறவினர்கள் எங்கே, என்னுடைய குடும்பம் எங்கே என்று சொல்லி ஒரு தனித்து இருக்கிறதான ஒரு அனுபவம். Or I am feeling loneliness in my home. I have every members, but I am feeling that I am separated from the home. என்னோட வீட்டில் अनेகர் இருக்கிறார்கள், ஆனாலும் ஏதோ ஒரு தனிமையை நான் உணர்கிறேன், ஏதோ ஒரு பிரிவினையை, ஒரு பிரித்து வைக்கப்படுதல்களை நான் உணர்கிறேன் என்று சொல்லலாம். What I really desiring I am not able to receive. நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் பெற்றுக் கொள்ளாமல் போகிறேன். Hallelujah. Hallelujah. So David was in the issue. தாவீது இந்த பிரச்சனைக்குள்ளாக இருந்தான். Bad things happening in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்கள் நடந்தன. His parents rejected that time. அந்த நேரத்திலே அவனுடைய பெற்றோர்கள் அவனை புறக்கணித்தார்கள். Even his brothers rejected him. அவனுடைய சகோதரர்களும் அவனை நிராகரித்தார்கள். Now David in suffering, affliction. தாவீது இப்போது ஒரு சிறுமைப்படுத்தலுக்குள்ளாக, ஒரு பாடுக்குள்ளாக இருக்கிறான். But what happened? ஆனால் என்ன அங்க நடந்தது? God was honoring him through this affliction. இந்த சிறுமைப்படுத்தல் மூலமாக, இந்த சிட்சையின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். In chapter 22 when we come, 22வது அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது, verse 1 to 3 when we read, முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவரிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். Can you read verse 3? தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியுமட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவிடத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டான். Here we can see David who is taking care of his own household. இங்க நாம் பார்க்கிறோம் தாவீது தன்னுடைய முழு குடும்பத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். Now he is taking the responsibility of his parents. அவனுடைய பெற்றோர்களுடைய அந்த அவர்கள் பார்த்துக் கொள்வதற்கான அந்த பொறுப்பையும் அவன் எடுத்துக்கொண்டான். And he knew that Saul maybe kill his own family members. அவன் ஒருவேளை இப்படியாக நினைத்தான், என்னுடைய பெற்றோர்களை கூட சவுல் கொல்லலாம் என்று. But in another way, God
God was honoring David here. ஆனால் மறுபக்கத்தில் ஆண்டவர் தாவீதை கனப்படுத்தி இருக்கிறார். Those who rejected David, யாரெல்லாம் தாவீதை நிராகரித்தார்களோ now they are under David. இப்பொழுது தாவீதுக்கு கீழாக அவர்கள் இருக்கிறார்கள். Now David wants to be a keeper of them. அவர்களை பாதுகாவலனாக தாவீது இருக்கிறான். And his brothers, parents approached David because they want to survive, they want to live. அவனுடைய தகப்பனும் அவனுடைய சகோதரனும் பிழைக்கும்படியாக அவன் எல்லாரும் கூட தாவீது கூட சேர்ந்தார்கள். Hallelujah. Hallelujah. It is the honor of God in the midst of the afflictions. இந்த விதமான இக்கட்டு நிலைமையிலே தேவனுடைய கனமாக அது கருதப்படுகிறது. This affliction brought his household to reach out David. தாவீதை இந்த நபர்கள் எல்லாரும் அவனை கொண்டு வருவதற்கு இந்த சிட்சை இந்த உபத்திரம் காரணமாய் இருந்தது. Some of the afflictions, some of the problems when it occur in your life, சில இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது it is a kind of blessing that God is planning in your life. அது உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதான ஒரு தரிசனமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Through that issue God is going to honor you. அந்த பிரச்சனை மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். God is going to change the bad things to the as a good things in your life. எல்லா தவறான காரியங்களும் ஒரு நன்மையாகவே ஒரு நன்மை ஈவாகவே தேவன் மாற்ற விரும்புகிறார். Or God causes your rejection or suffering to work for good in your life. எல்லா விதமான எல்லா துன்பங்களும் துயரங்களும் உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காகவே கனப்படுத்தவே தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. David act like an insane, but in that issue God was not silent. தாவீது ஒரு பைத்தியக்காரனை போல அவன் இருந்தான், அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். அந்த நிலைமையிலும் தேவன் ஒருபோதும் அமைதியாக Maybe இருக்கவில்லை. David thought that how many years, but God knew everything. தாவீது ஒருவேளை சிந்தித்திருக்கலாம், எத்தனை ஆண்டுகள் நான் இப்படியே செலவழிப்பேன், ஆனால் தேவனுக்கு அது தெரியும். Because he was changing everything. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அதை முழுவதுமாக மாற்றிக் கொண்டிருந்தார். For David it was first time. தாவீதுக்கு அது ஒருவேளை முதல் முறையான சம்பவமாக இருக்கலாம். But after many years, ஆனால் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு he was a good heart. He became much experienced person and he sat on the throne of Israel. அவன் இஸ்ரவேல் ராஜாவாக உட்கார்ந்தான். காரணம் அவனுக்கு அநேக அனுபவங்களும் அநேக காரியங்களும் இருந்த ஒரு நல்ல மனிதனாக மாறினான். Hallelujah. Hallelujah. When you face something in your life, உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்களானால் think something is going to happen by the grace of God. கர்த்தருடைய கிருபையினாலே ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். God is planning better things for you. உங்களுக்காக சிறப்பான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் ஒழுங்குபடுத்தி He வைத்திருக்கிறார். will not allow his children to die in wilderness. வனாந்தரத்திலே மரிக்க தன் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். The Daniel, you know Daniel. உங்களுக்கு நன்றாக தெரியும் தானியேலை குறித்து. And what happened? King forced and brought a law to put him in lion's den. ராஜா வேண்டுமென்றே ஒரு சட்டத்தை பிறப்பித்து அவனை சிங்கக்கவியிலே போட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினான். Oh, his life just closed. Lions are there. அவனுடைய வாழ்க்கை ஒரு சிங்கக்கவியிலே முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். What will you if you think that I am put into the den of lions? What would the thinking that we would bear? நீங்கள் ஒருவேளை சிங்கக்கவியிலே போடப்பட்டால் உங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும்? Is something fearful. அது மிகவும் ஒரு பயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. But Daniel in the lion's den. ஆனாலோ தானியேல் அந்த சிங்கக்கவியிலே போடப்பட்டான். But God changed the bad things. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த தவறான காரியங்களை எல்லாம் மாற்றினார். And he sent his angel. அவருடைய தூதனை அங்க அனுப்பினார். And the mouth of the lions just closed. அந்த சிங்கங்களின் வாய் முழுவதுமாக கட்டப்பட்டது. They became the friends of Daniel the whole night. அது அவர்கள் தானியேலுக்கு ஒரு நண்பர்கள் போல முழு இரவும் அவர்கள் இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. So if God is standing for you, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் என்று சொன்னால் your enemy will become your friends. உங்களுடைய எதிரி கூட உங்கள் நண்பனாக மாறி போவான். The one is coming to kill you உங்களை கொலை செய்ய வருகிறவனோ or tear into pieces, அல்லது உங்களை அவர் துண்டாக கிழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவனோ, to break your life, உங்கள் வாழ்க்கையை சிதைக்க வேண்டும் என்று or நினைக்கிறவன், to break your family, உங்கள் குடும்பத்தை குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறவன், or to break
break your job, உங்களுடைய வேலையை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவன், or to break your business, உங்களுடைய தொழிலை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவன், or to break your dreams. உங்களுடைய கனவுகளை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவன், Maybe people plan to shatter everything in your life. ஒருவேளை ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களும் முற்றிலுமாக தகர்த்து போட வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கலாம். But that things will come as a friend in your life. ஆனால் எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நண்பனை போலதான் கடந்து வரும். Because God is taking control over it. ஏனென்றால் அதற்கு தேவனாகிய கர்த்தரே கட்டுப்பாட்டை, அதுக்கு ஆளுகை எடுத்திருக்கிறார். He will not allow his children to die or roam simply here and there. அவருடைய பிள்ளைகள் இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிவதை தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். Because he knows that my child, he loving me. ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் என்னுடைய பிள்ளை என்னை மிகவுமாக என் மீது அன்பு கூறுகிறான் என்று. Hallelujah. Hallelujah. Like Romans 8:28, to those who love God. ரோமர் 8:28 இப்படியாக சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, To those who love God, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு everything will be as good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். Every bad things will change their form. எல்லா தீமையான காரியங்களும் அது நன்மையாய் மாறும். Hallelujah. ஹல்லேலூயா. When we read the book of Genesis, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது chapter 50 verse 20, 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். here we know that Joseph, he said this verse to his brothers. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் என்று நமக்கு நன்றாக தெரியும். At the old age, he wants to just supposed to die. That time he just said these things. அவன் மரிக்க இருக்கிறதான அந்த சமயத்திலே அவன் இந்த காரியங்களை தன்னுடைய சகோதரர்களிடத்திலே அவன் பகிர்ந்து கொள்கிறான். His brothers did many bad things against Joseph. யோசேப்புக்கு விரோதமாக அநேக தீமையான விஷயங்களை அவனுடைய சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். They hated him அவனை முற்றிலுமாய் வெறுத்தார்கள். and they had jealousy on Joseph. அவன் மீது ஒரு பொறாமையும் கொண்டார்கள். Because parents, Joseph lost his mother at his childhood. அவனுடைய சிறு பிரயாரத்திலே தன்னுடைய தாயை இழந்தவனாக யோசேப்பு இருந்தான். The younger one, that is Benjamin, when he was born, his mother passed away. பெஞ்சமின் என்கிற யாக்கோபுடைய இளைய மகன் பிறந்த போதே அவனுடைய தாய் மரித்து விட்டாள். So the children were brought up with the other mothers under the father of Joseph. யோசேப்புடைய தகப்பன் கீழாகவும் மற்ற தாயினிடத்திலும் இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள். So jealousy was there on Joseph. அதனாலே அவன் மீது ஒரு பொறாமை இருந்தது. He was a favorite son for his father. அவனுடைய தகப்பனுக்கு மிகவும் நேசமுள்ள ஒரு மகனாக அவன் இருந்தான். So they tried to kill Joseph. அதனாலே அவனை கொலை செய்ய அவர்கள் திட்டம் பண்ணினார்கள். So they thrown him into the well. அதனாலே அவனை ஒரு குழியிலே போட்டார்கள். Not only that, they sold him into another country. வேறு ஒரு தேசத்திற்கு அவனை விற்றும் போட்டார்கள். It's a very bad things happened in Joseph's life. யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு தீமையான ஒரு விஷயமாகும். It the same things naturally happened in David's life also. அதே போன்ற காரியங்கள் தான் தாவீதின் வாழ்க்கையிலும் நடந்தது. Commonly, naturally it would happen in our life. அது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறதான ஒரு சம்பவமாகும். When it happened, we have to remember that God is in control. ஆனால் அந்த மாதிரியான காரியங்கள் அது சம்பவிக்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Yes, ஆண்டவர் அவர் ஆளுகையோடு அவர் கட்டுப்பாடோடு இருக்கிறார். Yes, God is in control. அவர் கட்டுப்பாடோடு இருக்கிறார். David loved God. தாவீது தேவனை நேசித்தான். Even Joseph loved God. யோசேப்பும் கூட தேவனை நேசித்தான். And they were carrying the promise of God. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுமந்து செல்கிறவர்களாக இருந்தார்கள். And each one of you here carrying the promise. இங்கு இருக்கிற அனைவரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். And when you going through the bad things, நீங்கள் தீமையான காரியங்களுக்கு ஊடாய் செல்லும் பொழுது, some unexpected things happening in your life, சில எதிர்பாராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே
சம்பவிக்க கூடும். You have to remember that நீங்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டும். God is having a great plan on you. தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. When you are going through a mental depression, ஒரு மன ரீதியான மன அழுத்தத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்களானால், many issues in your life, அநேக பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், you have to think that நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். God is planning something great in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். And many you went through the bad situation in your life in the past. ஒருவேளை நீங்க இருக்கிற அநேகர் கடந்த கால நாட்களிலே அநேக தீமையான காரியங்களை கூட நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். And God was in control. தேவனாகிய கர்த்தர் அப்பொழுதும் கட்டுப்பாடுடனே இருந்தார். And you came up this much because of the hand of the Lord. நீங்கள் இவ்வளவு தூரம் கர்த்தருடைய கரத்தின் நிமித்தமாகவே கடந்து வந்திருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. And what Joseph said here, இங்க யோசேப்பு என்ன சொல்லி இருக்கிறார்? in verse 20 he was saying that 20ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், my brothers, என்னுடைய சகோதரர்களே, you meant evil against me. நீங்கள் எனக்கு தீமை செய்யவோ நினைத்தீர்கள். Hallelujah. Hallelujah. My friends maybe they planned evil against me. என்னுடைய நண்பர்கள் ஒருவேளை எனக்கு தீமை செய்ய நினைக்கலாம். Or my family members may plan evil against me. ஒருவேளை என் குடும்பத்தினர்களும் கூட எனக்கு விரோதமாக தீமையான காரியத்தை திட்டம் பண்ணியிருக்கலாம். Hallelujah. Hallelujah. But what happened there? ஆனால் அங்கு என்ன நடந்தது? But God meant it for good in order to bring about this present result. ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிற பரியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். Hallelujah. Hallelujah. Because I love God. ஏனென்றால் நான் தேவன் மீது அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறேன். Joseph said that I love God. யோசேப்பு இப்படியாக சொன்னான், நான் தேவனை நேசிக்கிறேன் என்று. Because of that reason, அந்த காரணத்துக்காகவே you planned evil against me. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். But God changed that evil as a blessing in my ஆனால் தேவனாகிய life. கர்த்தரோ அந்த தீமையை என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக முடிய பண்ணினார். And who planned that evil? அந்த தீமையை யார் திட்டம் பண்ணினார்கள்? They are now under me. அவர்கள் எனக்கு கீழாக நின்று கொண்டிருக்கிறார்கள். I got victory. நான் ஜெயம் பெற்றேன். Hallelujah. Hallelujah. I want to say to the children of our church, நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், each children here, இங்க இருக்கிற அனைத்து பிள்ளைகளும், girls and boys, எல்லா ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும், you have to love Jesus. நீங்கள் இயேசுவை நேசிக்க வேண்டும். Maybe sometimes you enter into a kind of different sin. நீங்கள் ஒருவேளை வித்தியாசமான ஒரு பாவத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். Or you may face any kind of sin in your life, you can reach in your life. ஒருவேளை வித்தியாசமான வடிவத்திற்கிறதான ஒரு பாவம் உங்களை வந்து தாக்கலாம். But because of that reason, ஆனால் அந்த காரணத்துக்காக do not leave Jesus. இயேசுவை விட்டுவிட வேண்டாம். Do not leave the church. சபையை விட்டுவிட வேண்டாம். Sin may attack you. ஒருவேளை பாவம் உங்களை தாக்கலாம். Temptation may attack you. சோதனை உங்களை தாக்கலாம். Any kind of issues may attack you. எந்த விதமான பிரச்சனை உங்களை தாக்கலாம். But do not leave Jesus. ஆனால் இயேசுவை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். When you hold Jesus, நீங்கள் இயேசுவை பிடித்துக் கொள்ளும் பொழுது Jesus will change that. இயேசு அதை முற்றிலுமாக மாற்றி போக பண்ணுவார். God will change your character. இயேசு உங்கள் சுபாவத்தை மாற்றுவார். If you have any bad character in your life, உங்களிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறான கெட்ட சுபாவம் இருக்குமானால் hold Jesus. இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். Love Jesus. இயேசுவின் மீது நேசம் வையுங்கள். Spend time with Jesus. இயேசுவோடு நேரத்தை செலவழியுங்கள். And he will change the situation. அவரே சூழ்நிலையை மாறி போக பண்ணுவார். That bad things will be changed into as a blessing in your life. எல்லா விதமான தீமையான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக முடியும். Hallelujah. Hallelujah. So do not leave God. எனவே தேவனை ஒருபோதும் விடாதீர்கள். He is waiting with a great reward in your life. அவர் உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு பெரிய ஒரு பலனை வைத்துக்கொண்டு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. And in the book of Numbers, என்னாகமம் புத்தகத்தில் no need to read that from the chapter 22-24 when we come there. 22 முதல் 24 அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரும் பொழுது there we can see another incident. இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்க முடியும். We already know that Israel left Egypt and they all already in the wilderness. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு ஏற்கனவே வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாகவே அறிந்த ஒரு காரியம். So they are journeying are there in the plains of Moab now. அவர்கள் இப்பொழுது
இப்பொழுது பிரயாணப்பட்டு மோவாப் என்கிற இடத்திலே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். So they were scattered in the wilderness, அவர்கள் வனாந்தரத்திலே முழுவதுமாய் சிதறப்பட்டு இருக்கிறார்கள். and they destroyed many countries there. அவர்கள் அங்க இருக்கிற அநேக நாடுகளையும் அவர்கள் அழித்து So போட்டார்கள். they almost approached the Moabian country. அவர்கள் கிட்டத்தட்ட அந்த மோவாப் தேசத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். So the Moabian king Balak, he saw that, அங்கு மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அதை பார்த்து, oh, they killed many people. அவன் அநேக ஜனங்களை அவர் கொண்டு விட்டான். So he got fear. அதனாலே அவனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. So he planned something against this Israelites. அதனாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு தீமையான காரியத்தை அவன் திட்டம் பண்ணினான். So there is a tradition at that time. அந்த நேரத்திலே ஒரு பாரம்பரியமான ஒரு காரியம் உண்டு. If we curse someone, மற்றவர்களை நாம் சபித்தோமானால் it will be there. அது அந்த சாபம் அப்படியே அவர்கள் மேல் இருக்கும். Because of this reason, இந்த காரணத்திற்காக Balak summoned Balaam to come here and to curse these Israelites. இந்த பாலாக் பீலேயாமை கொண்டு வர சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்னான். So Balaam, he was brought there. அங்க பீலேயாம் கொண்டு வரப்பட்டான். So we also have fear, and if someone curse me, what would happen? யாராவது என்னை சபித்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு பயத்தோடு கூட நாம் இருக்கலாம். So in my childhood I saw that people cursing others and it affected their, I saw. நானும் கூட என்னோட சிறு பிரயாணத்திலிருந்து நான் பார்த்திருக்கேன். ஜனங்கள் மற்றவர்களை சபிப்பார்கள், அந்த சாபம் அப்படியே அவங்க வாழ்க்கையிலே பலிக்கிறது. So it's naturally happening everywhere. அது எல்லா இடத்திலும் பொதுவாக நடக்கிற ஒரு காரியம். So what happened here? ஆனால் இங்கு என்ன நடக்கிறது? So Balaam was brought here to curse Israel so that Israelites to die or scattered there. இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தாங்க சிதறப்பட்டு போகும்படியாக அவர்களை சபிக்கும்படியாக பீலேயாம் கொண்டு வரப்பட்டான். When Balaam was standing and by seeing the Israelites, பீலேயாம் நின்று கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து in 23 verse 7 he was saying, 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக he சொல்லுகிறார். was brought to curse them, and in the verse 8 we have to read. 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Hallelujah. Hallelujah. How shall I curse whom God has not cursed? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? And how can I denounce whom the Lord has not denounced? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? Hallelujah. Hallelujah. And in verse 9 at the end it's written that, 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. behold, a people who dwells apart and will not be reckoned among the nations. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். And in verse 23 23ஆம் வசனத்தில் is written that, for there is no omen against Jacob, nor is there any divination against Israel. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. Hallelujah. Hallelujah. The one who was brought here to curse Israel is now saying these verses. இஸ்ரவேலை சபிக்கும்படியாக கொண்டு வரப்பட்டவன் இப்படிப்பட்டதான வசனங்களை வார்த்தைகளை சொல்லுகிறான். You know the life of Israel. உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து. They did many mistakes. அவர்கள் அநேக தவறுகளை செய்தார்கள். They did many sin there. அவர்கள் அநேக பாவங்களையும் செய்தார்கள். And God punished them in the wilderness. தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே அவர்களை தண்டித்தார். And many died in the wilderness. அநேகர் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். And in this situation, இந்த சூழ்நிலையில் Balaam was brought there. பீலேயாம் அங்கே கொண்டு வரப்பட்டான். So the curse could affect them. ஒருவேளை அந்த சாபம் அவர்களை தாக்கி இருக்கலாம். Because many sinners were there. ஏனென்றால் அநேக பாவிகள் அங்கே இருந்தார்கள். But what happened here? ஆனால் இங்கு என்ன நடந்தது? As a general look, when we look at the Israelites, நாம் பொதுவாக நாம் இதை சாதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், they were the children of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. They are children of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். It's true that God punishing them. அவர்களை தண்டித்தது மெய்தான். Because of their mistakes, God punishing as usual. அவர்களுடைய தவறு நிமித்தமாக சாதாரணமாக வழக்கம் போல தேவனாகிய கர்த்தர் அவர்களை தண்டித்தார். But God doesn't allow others to touch with the knowledge of God. தேவனுக்கு தெரியாமல் யாரும் மற்றவர்கள் வந்து அவர்களை தொட தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. God will not allow others to curse them. மற்றவர்களை சபிக்க தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். If others plan against
against the children of God, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் திட்டம் பண்ணினாலும், if others plan to curse the children of God, தேவனுடைய பிள்ளைகளை மற்றவர்கள் சபிக்க திட்டம் பண்ணினால், it will not affect the children of அது God. ஒருபோதும் அந்த தேவனுடைய பிள்ளைகளை தாக்காது. The curse will take the form of a blessing. அந்த சாபம் வந்து வேற வடிவம் பெற்று ஆசீர்வாதமாக மாறும். That's why here says that no omen against Jacob. அதுதான் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. Hallelujah. Hallelujah. No divination against the people of Israel. இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. There is no divination, there is no curse against the children of Jesus. தேவனுடைய இயேசுவுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த விதமான குறி சொல்லுதலும் சாபமும் இல்லை. Hallelujah. Hallelujah. Everything will change the form of a blessing in your life. எல்லா காரியங்களுமே புது வடிவம் பெற்று ஆசீர்வாதமாக மாறும். As we are in the first Sunday of this year, இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கையில், as we are approaching with many expectations in this year, அநேக எதிர்பார்ப்புகளோடு இந்த இந்த வருஷத்தை நாம் எதிர்கொண்டு போகையில், with many needs, or we are just facing this year, இந்த வருஷத்தில் அநேக தேவைகளோடு நாம் சந்திக்கிறோம். we have to remember that நாம் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். you must have an assurance that உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். you love God. நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். I love Jesus. நான் இயேசுவை நேசிக்கிறேன். Because of that one reason, அந்த ஒரு காரணத்திற்காகவே there is no divination, there is no affliction against me. எனக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும், எனக்கு விரோதமாக எந்த சிறுமைப்படுத்த போராட்டங்களும் இல்லை. If whatever the sufferings to come in my life, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான வியாகுலங்கள் கடந்து வந்தாலும், God is having a great plan in the midst of that. அதன் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God will change everything as a blessing in my life. எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதமாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு மாற்றுவார். Hallelujah. Hallelujah. And the Psalm 56 verse 9, when we come there, சங்கீதம் 56:9 வசனத்துக்கு நாம் கடந்து வருகையில், then my enemies will turn back in the day when I call. என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். Hallelujah. Hallelujah. When I call, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் my enemies will turn back. என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். When I stand in the presence of God, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது the bondages of the enemy will be broken. சத்துருக்களின் கட்டுகள் முறிக்கப்படும். When I stand in the presence of the Lord, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது all the afflictions will run away. எல்லாவித போராட்டங்களும் விலகி ஓடும். When I stand in the presence of the Lord, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது all the fightings will run away. எல்லாவித யுத்தங்களும் ஓய்ந்து போகும். Hallelujah. Hallelujah. Because I am standing in the living Lord, ஏனென்றால் நான் ஜீவனுள்ள தேவனோடு நின்று கொண்டிருக்கிறேன். and I love my Jesus. நான் என்னுடைய இயேசுவை நேசிக்கிறேன். Enemy cannot hold me for long time. எல்லாம் ரொம்ப வெகு நேரம் என்னை இந்த சத்துரு பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. Enemy cannot hold me a long time. நீண்ட காலம் வரைக்கும் சத்துரு, எந்த சத்துரும் என்னை பிடித்துக் கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. Enemy cannot hold me a long time. நீண்ட காலம் வரைக்கும், வருஷம் வரைக்கும் எந்த சத்துரும் என்னை பிடித்துக் கொள்ள வைக்க முடியாது. Because I am standing in Lord's presence. ஏனென்றால் நான் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். He is a living Lord. அவரே என்னுடைய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். When I call, He is hearing. நான் கூப்பிடும்போது அவர் கேட்கிறார். When I standing in His presence, He is seeing me. நான் அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது அவர் என்னை பார்க்கிறார். He is stretching out His hand on me. என் மீது அவர் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். He is just touching the situation of my life. என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் தொடுகிறார். Everything is changing. எல்லாமே மாறி போகிறது. Everything is changing. எல்லாம் மாறி போகிறது. Hallelujah. Hallelujah. In this year, everything will be changed. இந்த வருஷத்தில் அநேக காரியங்கள் மாறி போகும். We have to hold that in our life. அதை நம் வாழ்க்கையிலே பிடித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Let us arise in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் யாவரும் எழுந்து நிற்போம். And just submit ourselves நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். and give thanks to the Lord, தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். because we have a living God. ஏனென்றால் நமக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் உண்டு. He will change the bad things to us a good. அவர் எல்லாவித தீமையான காரியங்களும் நன்மையாகவே முடிய பண்ணுவார். And He causes everything as good in our life. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா காரியங்களும் நன்மையாகவே மாற்றுவார். It happened in Joseph's life. அது யோசேப்பின் வாழ்க்கையில நடந்தது. It happens in David's life. தாவீதின் வாழ்க்கையிலும் நடந்தது. It happened in
many saints life, அது அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. it will be in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். Hallelujah. Hallelujah. Just thanks to the Lord. தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். Heavenly Father, we come to thy presence. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நான் கடந்து வருகிறோம். Thanks for speak to this morning. எங்களோடு நீர் பேசினதுக்காய் நன்றி. Lord, bless us. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Protect all of us. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். And reward us, Lord. எங்களுக்கு பலனை அளிப்பீராக. Thank you for hearing our prayer. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. In Jesus' name we pray. இயேசு மூலம் வேண்டுகிறோம். Amen.